எனக்கு சிலர்லாம் கேட்பாங்க என்கிட்ட, ஆன்மீகத்திலனால நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேனே, ஆன்மீகத்தில் வந்துட்டா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஆசை போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அது ஏன் போகுது? இன்னும் தான் உங்களோட பிஸ்னஸ் இன்னும் வளர்ச்சி அடையும். ஏன்னா இறைவனை இப்படி சொல்கிறேனே, படம் வந்துட்டான், எதுக்கு வந்தானோ அவன் தன்னை உணர பிடிச்சிட்டான் நம்மளை அப்படின்னு சொல்லி இன்னும் தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். ஏன் அங்கே தடைப்பட போகுது? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அடுத்த படிநிலைக்கு தான் அது கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு ஒரு பணம் வந்தால் ஒரு கொண்டாடுறதும், உங்களை விட்டு போகும்போதும் கஷ்டப்படுவீங்க இல்லையா? அந்த நிலை இருக்காது. ஒரு சரிசமமான நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களை தேடி எது வந்தாலும் சரிசமமான நிலையில் இருப்பீங்க. உங்களை விட்டு போனாலும் சரிசமமான நிலையில் இருப்பீங்க. அந்த பக்குவப்படுத்தப்படும் உங்களுடைய மனசு. ஞானம்ங்கிறது என்னது? உங்கள் மனம் பக்குவப்படுத்தப்படும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவீங்க. புரிதலான்னு கேட்டிங்கன்னா புரிதல் கிடையாது. இப்போ புரிதலால் இன்றைக்கி ஒன்றை ஏற்றுக்கிறீங்க, புரிதலால் ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த புரிதல் நிற்குமா உங்களுக்கு? சொல்லுங்கள். இப்போ ஆமாம், உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உடலுக்கு என்றைக்கு வேணாலும் நோய் வரலாம், இதை ஏற்றுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை புரிதலால் சரின்னு கேட்டுக்கிட்டு போகிறீங்க. நாளைக்கு உடலுக்கு ஏதோ ஒன்று வருது. அந்த பக்குவம் வந்திருக்குமா? புரிஞ்சுக்கிட்டு போகிறனால அந்த பக்குவம் வந்திருக்குமா? வராது. திருப்பி அங்கே ஒரு நார்மலாக இருக்க மாட்டீங்க, படபடப்பாக தான் ஆகுவீங்க. இதே அனுபவபூர்வமாக ஆயிட்டீங்கன்னா உடம்புக்கு நோய் இல்லை, மரணமே வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய, சிரிச்சுக்கிட்டே, அதாவது உங்களை உணரலை அப்படின்னா கொசுக்கடியில் செத்தா கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு போவீங்க. உங்களை உணர்ந்தீங்க அப்படின்னா நெஞ்சில் துப்பாக்கி குண்டை வாங்கினா கூட சிரிச்சுக்கிட்டே போவீங்க. இதுதான் உங்களுடைய தன்மை அங்கே மாறி இருக்கும். எப்போதுமே ஒரு ஆனந்தத்திலையும் எப்போதுமே வெளிப்பொருள் சார்ந்து, வெளி உறவுகள் சார்ந்து இருக்க மாட்டீங்க. வெளிப்பொருளும் வெளி உறவுகளும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மை தான் கொடுக்கும், ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் சந்தோஷப்படுவீங்க. பொருள் உங்களை தேடி ஒன்று வந்தால் மட்டும்தான் சந்தோஷப்படுவீங்க. அவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கஷ்டப்படுவீங்க. பொருள் உங்களை விட்டு ஒன்று போகுதுன்னா கஷ்டப்படுவீங்க. இதே உங்களை உள்ளே போய் அந்த ஆனந்தத்தை, அந்த பேரானந்தத்தை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வெளி உறவுகள்லாம் உங்களை கஷ்டப்படுத்தவே முடியாது. வெளி பொருள்களால் எந்த ஒரு நிம்மதியாக ஆனந்தத்தை, அதெல்லாம் தற்காலிகமானது. இது நிரந்தரமானது. எப்போதுமே ஒரு அமைதியிலையும் ஒரு ஆனந்தத்திலையும் தான் இருப்பீங்க. அந்த ஆனந்தத்தை, அந்த இன்பத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு எங்களை மாதிரி அவதாரங்களை கொடுக்கறது. அதாவது காலங்காலமாக பார்த்துருக்கலாம், அவதாரங்களெல்லாம் வரவிடாமல் அடிப்பாங்க. இதில் எப்படி சொல்கிறேன்னா, சாணியை கரைச்சி ஊற்றினாலும் சரி, சாட்டையில் அடி வாங்கிட்டு போனாலும் சரி, அவதூற பரப்பி அவமானப்படுத்தினாலும் சரி, ஆனால் நாங்கள் திரும்ப 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 உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுன்னு வரமே. எதுக்கு? இதுக்கு தான். ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுறனால எங்களுக்கு அதை கஷ்டப்படுத்திடுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும், எந்த ஒரு கஷ்டப்படுத்தும். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுனா நம்ம இவங்களை கஷ்டப்படுத்திடுவோம், இவங்க இதை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் இதுக்கும் அந்த இறை எங்களுக்கு செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? சாதாரண மனிதனுக்கும் இறையாக செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு பின்வாங்கக்கூடிய விஷயமா இது? தெரியல அவங்களுக்கு. ஒரு காலம் பறைசாற்றும் போது அப்போ புரிஞ்சுக்குவாங்க.